அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல கதையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க இருக்கும் கதையின் தலைப்பு அவசர முடிவின் விலை. ஒரு ஊரில் விக்னேஷ் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் திறமையானவன். ஆனால் ஒரு குறை இருந்தது. அவன் எந்த முடிவையும் உடனடியாக எடுத்து விடுவான், யோசிக்க மாட்டான். ஒரு நாள் அவன் சமூக வலைதளத்தில் ஒரு விளம்பரத்தை பார்த்தான். 10,000 முதலீடு செய்தால் மாதம் 1,00,000 லாபம். அந்த விளம்பரம் அவனை மிகவும் கவர்ந்தது. அவன் நண்பன் அரவிந்த் எச்சரித்தான், விக்னேஷ், இது உண்மையா என்று முதலில் விசாரி. யாருடைய நிறுவனம், பதிவு செய்யப்பட்டதா, மக்கள் என்ன சொல்லுகிறார்கள், எல்லாம் தெரிந்து கொண்டு பணம் போடு. ஆனால் விக்னேஷ் சிரித்துக்கொண்டு, நீ எப்போதும் பயப்படுவாய், வாய்ப்பு வந்திருக்கிறது, நான் உடனே முதலீடு செய்கிறேன் என்றான். அவன் தனது சேமிப்பு பணமான 50,000 அந்த நிறுவனத்தில் அனுப்பிவிட்டான். முதல் வாரத்தில் அவனுக்கு சில லாபம் வந்தது போல காட்டினார்கள். அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். பார்த்தாயா, நான் சொன்னது சரிதான் என்று நண்பனிடம் பெருமையாக பேசினான். 2வது வாரம் இணையதளம் திறக்கவில்லை, தொலைபேசி எண் வேலை செய்யவில்லை, அலுவலக முகவரி போலியானது. அப்போதுதான் அவன் உண்மை புரிந்தது. அவன் தனது சேமிப்பு முழுவதையும் இழந்து விட்டான். மனவேதனையுடன் வீட்டுக்கு வந்தான். அவனுடைய தாத்தா அமைதியாக கேட்டார், முதலீடு செய்வதற்கு முன் யாரிடமாவது ஆலோசனை கேட்டாயா? விக்னேஷ் தலை குனைந்தான். தாத்தா தாத்தா ஒரு திருக்குறளை சொன்னார், எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்று கூறினார். முடிவு எடுப்பதற்கு முன் சிந்திப்பவன் ஒரு தவறை தவிர்ப்பான். சிந்திக்காமல் செயல்படுபவன் அனுபவத்தின் மூலம் மட்டுமே கற்றுக்கொள்வான். அந்த நாள் முதல் விக்னேஷ் எந்த முடிவாக இருந்தாலும் 3 விஷயங்களை பின்பற்ற ஆரம்பித்தான். முதலில் தகவல்களை சேகரிப்பான், அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை கேட்பான், அதன் பிறகே முடிவு எடுப்பான். சில மாதங்களுக்கு பிறகு ஒரு நல்ல நிறுவனத்தில் திட்டமிட்டு முதலீடு செய்தான். இந்த முறை அவன் பொறுமையுடன் அறிவுடன் நடந்ததால் நல்ல லாபம் கிடைத்தது. அவன் வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடைந்தான். இந்த கதையின் மூலம் நான் கற்றுக்கொள்வது, அவசரமாக எடுக்கும் முடிவு பல நேரங்களில் இழப்பை தரும், ஆழ்ந்து சிந்தித்து எடுக்கும் முடிவு வெற்றியை தரும். திருக்குறள் என்னவென்றால், எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இலக்கு. நண்பர்களே, ஒரு வேலையை நாம் செய்யும் முன்பு அதை பற்றி சிந்தித்து அந்த வேலையில் இறங்க வேண்டும். இறங்கிவிட்ட பிறகு 2வது முறை அதை நாம் சிந்திக்கவே கூடாது. அந்த தவறான முடிவு நாம் எடுத்து விட்டாலும் கூட அந்த முடிவை சரியாக ஆக்குவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்ய வேண்டுமே தவிர, நாம் தவறான முடிவு எடுத்து விட்டோமே என்று மீண்டும் 2வது முறை அதை நாம் சிந்திக்க கூடாது. அதைத்தான் எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்று வள்ளுவர் கூறுகிறார். துணிந்து இறங்கிவிட்டோம் என்றால் 2வது வாய்ப்பு என்றே அதுக்கு நாம் வைத்துக் கொள்ளவே கூடாது. மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் மறுநாள் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.